அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. என்னையா வள்ளுவனை கூப்பிட்டு நான் எதையா பொருள்னு நினைக்கிறேன், எது பொருள் எது பொருள்னு தெரியல எனக்கு, நீ தான் எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு கேட்கணும். அப்போ பொருளெல்லாம் பற்றி பொருள்னு உணரும் மருள். ஆனால் அதுதான் மருள் அறியா. ஆக வள்ளுவ பெருமான் சொல்லுவான், டேய் மனித வர்க்கமே, நிலையில்லாத பொருளை நிலை என்று மயங்கிக்கிறாய், அதாண்டா மடையா மருளானா மானா பிறப்புனா அருளியாமை சூழ்ந்த பிறவிடான்னா. அப்பா எனக்கு தெரியலையா, இப்பேற்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்கிறேன். ஒரு சமயத்தை சொல்கிறேன், நில்லாதவற்றை நிலையொன்றுணரும் புல்லறிவான்மை கடைன்னு. நிலையில்லாத பொருளை நிலையென்று மயங்கி அதிலே விழுந்து கழக உண்டா புல்லறிவு இல்லைனா புல்லறிவு நான் சிற்றறிவு உள்ளவன. இங்கே என்ன சொல்லிட்டான், பொருளை பொருளல்லவற்றி பொருள்னு உணர், நிலையில்லாததை நிலை என்று மயங்கிறதுனால தாண்டா இழிந்த பிறவு. மரலாம் மானா பிறப்புனா துன்பமான பிறவி, இழிந்த பிறவின்ட்டான். என்னையா எங்களை இப்படி தாக்கி பேசுகிறேன், உன் மேலே கருணை இருப்பதனால தான் பேசுகிறேன். உன் மேலே கருணை இல்லாட்ட பேசுவோன்னா, பெரியவர்கள் நாங்கள் பிள்ளைகள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஐயா. பிள்ளைகள்லாம் வரணும், நீங்கள் நாங்கள் அடைந்த பேரின்பதை அடையணும், மரணமில்லா பெருவாழ் போடணும். எப்போ பார்த்தாலும் மீண்டும் 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 பிறந்து பிறந்து நோயும் நொடியுமாக வறுமை சூழ்ந்து அல்லல் பட்டு தொடு நோய்க்கு ஆட்பட்டு புற்றுநோய்க்கு ஆட்பட்டு அங்ககினத்துக்கு ஆட்பட்டு விகாரமாக கொடுமைக்கு சாவறீங்களே, நீங்கள் எங்கள் திருவடியை பற்றிக்கிறாங்க. நான் என்னையா சேர்த்துனா, நிலை இல்லாததை நிலை என்று மயங்குன்ற மயக்க நீங்கனப்பா, நீயே அருள் செய்யப்பா. அப்படி கேட்டா மகனே, நான் அப்படி கேட்றா. நான் அப்படி சொல்லிட்டேன்ல, மரலானா மானா பிறப்பு மருள்னு அறியாமை காரணமாக தான் இழிந்த பிறவின்னு சொல்லிட்டு, நான் எது நல்லது கெட்டதுன்னு தெரியலையா. நீங்களாம் பெரியவங்க, நீ ஆசான் அகத்தீசன் ஆட்சி பெற்றதுனால தான் இந்த வார்த்தை உன்னால் சொல்ல முடிஞ்சது. நிலையில்லாத பொருளை நிலை என்று மயங்கன்னு சொன்னேன், பொருளற்றவர்கள் பொருளில்லாதது பொருள் என்று மயங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியலையா. நீங்களாம் பெரியவங்க, நீங்கள் எனக்கு அருள் செய்யணும், இல்லைன்னா நாங்களாம் பாவியாக போயிடுவோம்னா. உன் நூலை படிப்பதற்கே எனக்கு அறிவில்லை, படித்தாலும் அதோட நுட்பம் எனக்கு தெரியல, நீ தான் எனக்கு அருள் செய்யணும். நீங்களாம் பெரியவங்க, உங்கள் நாமத்தை சொன்னாலே தெளிவான அறிவு வரும். தெளிவான அறிவு பெறாமல் தடமாறிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஊரை விட்டா போக முடியும், நான் என்ன எனக்கு தெரியுது, நான் துறவு மேற்கொள்ளதா, பொருள் தெரியாமல் துறவு மேற்கொண்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு ஆசானை கேட்டார். நல்ல பிள்ளைப்பா, நாங்கள்லாம் பெரியவங்க தான், நீ என்னை கேளு, நான் அப்படி உன்னை இகழ்ந்து பேசிட்டேன், நான் வருத்தப்படுறேன். நிலையில்லாதது அப்படியே பொருளெல்லாம் பற்றி பொருளொன்று மயங்குற மயக்கத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு துன்பமான பெரியன்னு சொல்கிறோம். நாங்களாம் அதுக்கு தான் இருக்கிறோம், ஊரெங்கும் ஞானியங்கள் நாங்கள் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கே கூப்பிடாங்கன்னு அழைச்சா நாங்கள் போவோம். நாங்கள் பெற்ற இந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும்னு தான் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கிறோம்.